சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்தில் வாரந்தோறும் ஒவ்வொரு வாரத்தின் முதலாம் நாளிலும் சத்திய மார்க்க ஆராதனை முறைமை நிறைவேற்றப்படுகிறது. சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் நிறைவேற்றப்படுகிற 3 சத்தியங்கள் மிக முக்கியமானது. 1, சுத்திகரிப்பின் செய்தி. 2, ஆராய்ச்சியின் செய்தி. 3, சத்திய தேவ செய்தி. இந்த 3 செய்திகளையும் யூடியூப் வழியாக உங்களுக்கு வழங்க ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறோம். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிற இந்த சத்திய செய்தியினை கவனமாக கேளுங்கள். கருத்தாக சத்தியத்தின் ஆழங்களை கண்டுபிடியுங்கள். கேட்கிற சத்தியத்தின் அடிப்படையிலே உணர்ந்து அதை உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப பொது ஊழிய வாழ்க்கையிலே கைகொண்டு வாழ்வதற்கு சத்திய தேவனுக்குள் வார்த்தைக்குள் பிரயாசப்படுங்கள். சத்திய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்திய செய்தியை கேட்பதோடு மாத்திரமல்ல, ஒவ்வொரு செய்திக்கும் உங்களுடைய லைக் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதுபோல உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. மேலும் இந்த சேனல் உங்களுடைய பயனுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறபடியால் சத்திய மார்க்க ஆலயம் புதுச்சேரி என்கிற இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சத்திய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்திற்கு சத்திய மார்க்க குடும்பத்தாராக 14ஆம் ஆண்டின் துவக்க நாளிலும் ஜூலை மாதத்தினுடைய வாரத்தின் முதலாம் நாளிலும் கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் சத்திய பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய தெய்வீக நாமத்தினாலே சத்திய அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, சத்திய மார்க்க ஆராதனை முறைமையானது புதுச்சேரி பகுதியிலே 2012ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. தேவனுடைய கிருபையினாலே நாம் 2025ஆம் ஆண்டிலும் 14வது ஆண்டின் துவக்கத்திலே கூடி வந்திருக்கிறோம். நாம் கூடி வந்த நோக்கம் என்னவென்றால், சத்திய மார்க்க ஆராதனை முறைமைகளை அனுசரிக்க வேண்டும். இந்த ஆராதனை முறைமையானது 3 பகுதி 7 சத்தியங்களை கொண்டது. இந்த 3 பகுதிகளிலே நாம் அனுசரிக்க வேண்டிய 7 சத்தியங்களும் நம்மில் ஒவ்வொருவருக்கும் தேவையான சுத்தத்தை, பரிசுத்தத்தை, மகா பரிசுத்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. முதலாவது, உட்பிரகாரம் என்கிற பகுதியிலே முதல் 2 சத்தியங்களிலே முதல் சத்தியமாக இருக்கக்கூடிய வெண்கல தொட்டியின் சத்தியத்திலே கல்வாரி வெண்கல தொட்டியாக அறிந்து உணர்ந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக வார்த்த அவருடைய ஜீவனால் கழுவப்பட முதல் சத்தியமாக இருக்கக்கூடிய சுத்திகரிப்பின் செய்தியை கேட்க இருக்கிறோம். இந்த சுத்திகரிப்பின் செய்தியை நாம் எப்படிப்பட்ட உணர்வோடு கேட்க வேண்டுமானால், நம்முடைய ஆவியாகிய வார்த்தைகளில், ஆத்துமாவாகிய எண்ணங்களில், சரீரமாகிய கிரியைகளில் காணப்படுகிற குறைகள், குற்றங்கள் என்னவென்று அறியும்படி, உணரும்படி, கண்டுபிடிக்கத்தக்கதாக நாம் கேட்க வேண்டும். நம்முடைய குறைகளையும் குற்றங்களையும் நம்ம கண்டுபிடிச்சு மனம் திரும்பி
சுத்திகரிக்கப்படணும். சுத்திகரிக்கப்படாமல் நாம் ஆராதனை முறைமைகளை நிறைவேற்ற கூடாது. நாமும் சுத்தம் பண்ணப்பட. சுத்திகரிப்பின் செய்திக்கான தலைப்பினை நாம் எழுதிக் கொள்வோம். இன்றைய சுத்திகரிப்பின் செய்திக்கான தலைப்பு, தேவனை சோதிக்கிறவர்களாக வாழ்கிற குற்றம். தலைப்பினை நாம் எழுதியிருப்போமானால் அதற்கு தேவையான ஆதார மற்றும் ஒத்து வசனங்களையும் எழுதிக் கொள்வோம். முதல் வசனமாக, ஆதார வசனமாக எபிரேயர் 3:9 எழுதுவோம். இரண்டாவதாக சங்கீதம் 95:9 எழுதுவோம். மூன்றாம் வசனம் மத்தேயு 16:1. நான்காம் வசனம் மத்தேயு 19:3. ஐந்தாம் வசனம் மத்தேயு 22:35. ஆறாம் வசனம் மத்தேயு 22:36. கடைசியாக நாம் எப்போதும் எழுதிக் கொள்ளக்கூடிய 7ஆம் வசனம் சங்கீதம் 73:13. சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, நாம் எழுதியிருக்கிற சுத்திகரிப்பு செய்தியினுடைய தலைப்பினை அறிய வேண்டும். தேவனை சோதிக்கிறவர்களாக வாழ்கிற குற்றம். சோதித்தல் என்ற வார்த்தையை மையமாக கொண்டு இந்த சுத்திகரிப்பின் செய்தியை கேட்க இருக்கிறோம். அதிலும் தேவனை சோதிக்கிற ஒரு காரியத்தை நாம் அறிய இருக்கிறோம். சோதித்தல் என்ற வார்த்தை ஒரு நலமான வார்த்தை. அதே சமயம் நம்மை உண்டாக்கின தெய்வத்தை நாம் சோதிக்கிற செயலில் ஈடுபட்டால் அது கெடுதியான வார்த்தை, அல்லது நலமல்லாத வார்த்தை, அல்லது குற்றம் சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தையாக நாம் அறிய வேண்டும். சோதித்தல் என்பது என்ன? சோதித்தல் என்ற வார்த்தையின் பொருள் விளங்க வேண்டும். நாம் ஒன்றின் தரத்தையும் ஒன்றின் தகுதியையும் ஒன்றின் பூரணத்தையும் கண்டுபிடிக்க சோதிக்கலாம். ஆனால் தேவனுடைய தரத்தை, தகுதியை, பூரணத்தை சோதிப்பதற்கு தேவ ஜனமாகிய நமக்கு என்ன தகுதி இருக்கிறது? தேவ ஜனங்கள் தேவனை சோதிப்பது குற்றமாக அறிந்திருக்க வேண்டும். முழு வேதாகமத்திலும் ஒரே ஒரு வசனத்துல மட்டும்தான் தெய்வமே தம்முடைய ஜனங்களிடத்துல என்ன சோதித்து பாருங்கள்னு சொல்றார். அது தெய்வம் அனுமதிக்கிற காரியம். அப்படி தெய்வம் அனுமதித்த காரியத்திற்கு அப்பாற்பட்டு தேவ ஜனங்கள் தேவனை சோதிக்கிறவர்களாக வாழ்ந்தோம் என்றால் அது எவ்வளவு பயங்கரமான குற்றங்கிறத நம்ம உணரணும். இந்த வசனத்தை நம்ம எங்கிருந்து எடுத்திருக்கிறோம் அப்படின்னா, முதல் 2 வசனங்களுக்குள்ள இருந்து எடுத்திருக்கிறோம். எபிரேயர் 3:9 சங்கீதம் 95:9 இந்த தலைப்பை நம்ம தெரிந்தெடுத்திருக்கிறோம். முதலாவது எபிரேயர் 3:9 வாசிக்கிறேன். சங்கீத பகுதியை வாசிக்க வேண்டாம், ஏனென்றால் அதே வசனம் பழைய ஏற்பாட்டிலையும் இருக்கு. எபிரேயர் 3:9 வாசிக்கிறேன், கவனிச்சு கேளுங்க. வேதத்துல கண்களை வைத்து பாருங்க. அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். எகிப்திலிருந்து இஸ்ரவேலர் மீட்கப்பட்டு வனாந்தர வழியாக பிரயாணம் செல்கிறார்கள். கானானை நோக்கி அவர்கள் வனாந்தர பிரயாணத்திலே இருந்த பொழுது, அங்கே என்று எழுதப்பட்டிருக்கிறது, இது வனாந்தர பிரயாணம்.
வனாந்திர பிரயாணத்தின் போது உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து, எபிரேய ஆக்கியோன் யூத ஜனங்களுக்காக தாம் எழுதின நிருபத்திலே யூத ஜனங்களை பார்த்து இவ்விதமாக சொல்லி எழுதுகிறார். உங்கள் பிதாக்கள், இஸ்ரவேலர்ல 12 கோத்திரம், அதுல ஒரு கோத்திரம் தான் யூத ஜனங்கள். யூத ஜனங்களிடத்திலே உங்கள் பிதாக்கள் என்று பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தைச் சேர்ந்த இஸ்ரவேலரை பற்றி எழுதியிருக்கிறார், சொல்லி இருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறார், என்ன சொல்லி இருக்கிறார்னு பார்க்கும்போது, உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து, என்னை பரீட்சை பார்த்து, ஆழமான ரகசியங்கள் சோதிக்கிறது, பரீட்சை பார்க்கிறது, பார்வையோடு தொடர்புடைய ரகசியம். கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலங்கள் அவருடைய பிரயாணம் இருந்திருக்கு. இந்த 40 ஆண்டு காலங்களிலேயும் தேவ ஜனமாக இருந்த இஸ்ரவேலர் தங்களுடைய வாழ் நாட்களிலே தங்களை எகிப்திலிருந்து மீட்டுக் கொண்டு வந்த தெய்வத்தை, தேவனை சதா சோதிக்கிறதும் சதா பரீட்சிக்கிறதுமாகவே இருந்திருக்கிறாங்க. அதன் நிமித்தம் தெய்வம் மறு கிரியைய, அவர்களுக்கான தண்டனைய, சாபங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறார். எல்லாத்தையும் பார்த்திருக்கிறாங்க, சோதிச்சும் பார்த்தாங்க, தெய்வம் கொடுத்த தண்டனையும் பார்த்தாங்க. இதெல்லாம் எதற்காக எபிரேய புஸ்தகத்திலே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது என்றால், யூத ஜனங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், யூத ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்திருக்கிறாங்க. ஏன் அவர்களுக்கு சொல்லப்பட்டது என்றால், நீங்களும் என்னை சோதிக்கும்படி, என்னை பரீட்சை பார்த்து வாழுகிற வாழ்க்கையை வாழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே சொல்லி இருக்கிறார், எழுதி வைத்திருக்கிறார். நம்ம முதல் நூற்றாண்டுல இல்லை, இன்றைய நாட்கள்ல நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் நானும் நம்முடைய தேவனை சோதிக்கக்கூடியவர்களாக, பரீட்சிக்கக்கூடியவர்களாக வாழ்ந்து வருகிறோமா என்பதை கண்டுபிடிக்கணும். பல கோணங்கள்ல தெய்வத்தை சோதிக்கலாம். நம்ம ஆத்துமா அவரை சோதிக்குதான், நம்ம ஆவி அவரை சோதிக்குதான், நம்முடைய சரீரம் அவரை சோதிக்கிறதா. சோதித்து பார்க்கக்கூடிய அளவிலே நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரமானது மீறுதல, அக்கிரமத்தை, பாவத்தை உடையதாக இருக்கிறதா என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். கடைக்கு போறோம், இல்ல ஒரு மார்க்கெட் போறோம், ஏதோ ஒரு காய்கறியை வாங்குறோம், அது நல்லதா இருக்குதான்னு சோதிச்சு பார்க்கலாம், நமக்கு தேவையானதா இருக்குதான்னு சோதிச்சு பார்க்கலாம். ஒரு ஜுவல்லரிக்கு போறோம், ஏதோ ஒரு நகையை வாங்குறோம், அல்லது யாரோ ஒருவரிடத்துல நகையை விலைக்கு வாங்குறோம், நம்ம வாங்கின நகை உண்மையிலேயே தங்கம் தானான்னு, அது தரமானதா இருக்குதான்னு சோதிச்சு பார்க்கறது ஒன்றும் தவறல்ல. ஆனால் என்னை உண்டாக்கின தெய்வத்தை, என்னை மீட்டு ரட்சித்த என்னுடைய தேவனை நான் சோதித்து பார்க்கலாமா? பழைய ஏற்பாட்டு காலகட்டங்கள்ல இஸ்ரவேலர் சோதிச்சு பார்த்தாங்க. புதிய ஏற்பாட்டு ஆரம்ப காலகட்டத்தில் தேவ ஜனங்கள் தேவனை சோதித்து பார்க்க கூடாதுன்னு எச்சரிக்கப்பட்டாங்க. இன்றைக்கும் தேவ ஜனமா, தேவனுடைய சபையிலே வாழ்ந்து கொண்டு வருகிற நீங்களும் நானும் தேவனை சோதிக்க கூடியவர்களாக வாழ்ந்து வருகிறோமா என்பதை கண்டுபிடிக்கணும். எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? அதற்காக நாம எழுதி கொண்டதான ஒவ்வொரு வேத வசனங்களையும் கவனித்து கேட்க இருக்கும். எப்படியெல்லாம் தேவ ஜனங்கள் தெய்வத்தை சோதித்து வாழ்ந்திருக்கிறாங்கிற சத்தியத்தை 3 மிக முக்கியமான சம்பவங்கள் வழியா விளங்கிக்க போறோம். இந்த 3 சம்பவங்களின் அடிப்படையிலே நானும் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தேவனாகிய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை சோதித்து வாழ்கிறோமாங்கிறத கண்டுபிடிக்கணும். நமக்கு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கு, நமக்கு குடும்ப வாழ்க்கை இருக்கு, நமக்கு பொது வாழ்க்கை இருக்கு. எந்த பகுதியில, என்ன மாதிரியான சூழ்நிலையில, என்ன மாதிரியான சம்பவங்கள்ல, எப்படியெல்லாம் நான் சோதித்து வாழ்ந்து வருகிறேன்
என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, டெஸ்ட்ங்கிற வார்த்தைக்கும் டெம்ப்ட்ங்கிற வார்த்தைக்கும் தமிழ்ல சோதனைங்கிற வார்த்தை தான் பொதுவா வருது. எபிரேயர் 3:9 தமிழ் பைபிள்ல சோதனைன்னு எழுதியிருந்தாலும், சோதிக்கிறதாக எழுதியிருந்தாலும், ஆங்கிலத்துல டெம்ப்ட் என்று எழுதியிருக்கிறது. டெஸ்ட் என்பது நல்ல விஷயம், டெம்ப்ட் என்பது ஒரு கெட்ட விஷயம். டெஸ்ட் என்பது நாம ஒன்றின் தரத்தை அறிந்து கொள்வதற்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. டெம்ப்ட் என்பது பிசாசு தேவ ஜனங்களை கெடுப்பதற்காக உபயோகப்படுத்துகிற சோதனை. தேவ ஜனங்கள் தேவனையே பிசாச போல சோதிக்கக்கூடியவர்களா இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அது குற்றம் தானே. நம்ம எல்லாருக்கும் இப்படி ஒரு வேலையை செய்யறோமா இல்லையாங்கிறத அறியாம தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் இப்படி ஒரு வேலையை செய்யறேனா, தேவ ஜனமா இருந்து என்னுடைய தெய்வத்தை சோதிக்கக்கூடிய ஒரு நிலையில என் வாழ்க்கையை நடத்தி கொண்டு வருகிறோமாங்கிறத கூட அறியாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அடுத்தடுத்த வேத வசனங்களை கவனிப்போம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. இது ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தை எல்லாம் இப்ப முழுமையா நம்ம அறிய முடியாது. ஆனாலும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்களுக்கு தேவையானதை கவனிக்க இருக்கிறோம். வாசிக்கிறேன், வசனத்தை கண்களால பாருங்க, காதுகளால கேளுங்க. பரிசேயரும் சதுசேயரும் அவரை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்து வானத்தில் இருந்து ஓர் அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அவரை சோதிக்கும்படி, இயேசுவை சோதிக்கும்படி. தெய்வீகத்தில் ஒருவர் தான் தேவகுமாரன் இயேசு. அவர் பூமியில மனுஷகுமாரனா வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார். கவனமா கேளுங்க, சோதிக்கிறதுனா என்னன்னு விளங்கணும். இயேசு தன்னை தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்று வெளிப்படுத்துகிறார். தேவனால் அனுப்பப்பட்டவராக சொல்லி வந்தார். தேவனால் அனுப்பப்பட்டு தேவனிடத்தில் இருந்து வந்த இயேசு கிறிஸ்து இன்னார் என்று தேவ ஜனங்கள் அறியாமல் வாழ்ந்து வந்தார்கள். இயேசு கிறிஸ்து தேவனிடத்தில் இருந்து வந்தவரா என்பதை அறிந்து கொள்ள அவருடைய உபதேசத்தை ஆராயறதில்லை, அவருடைய பேச்ச கவனிச்சு கேட்கறதில்லை. ஆனா உங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. உங்க ஆத்துமால அக்கிரம சிந்தை இருந்துகிட்டே இருக்கு. அந்த ஆத்துமாவிலே காணப்பட்ட அக்கிரம சிந்தைய, சந்தேகத்தை சோதிக்கும்படி உபயோகப்படுத்துகிறாங்க. இயேசு தேவனிடத்திலிருந்து வந்தவரா? இயேசு தேவனால் அனுப்பப்பட்டவரா? இயேசு கிறிஸ்துவானா? அப்படி இயேசு கிறிஸ்துவாக இருப்பாரானால் வானத்திலிருந்து, வார்த்தையை கவனிச்சீங்களா, வானத்திலிருந்து ஓர் அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அடுத்தடுத்த வசனங்கள் மத்தேயு 16 2, 3, 4 இப்படியெல்லாம் நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க. ரொம்ப அழகா அவர்களுக்கு பதில் சொல்றார். யோனா தீர்க்கதரிசியை தவிர உங்களுக்கு வேற ஒரு அடையாளமே கிடையாது அப்படிங்கிறார். அவங்க வானத்திலிருந்து அடையாளத்தை கேட்கிறாங்க. இவர்களாக விருப்பப்படுவதை இயேசுவினிடத்திலே சொல்லி அவரை சோதிக்கிறார்கள். நீங்களும் நானும் தேவ ஜனமாக வாழ்ந்து அவருடைய சபைக்குள்ளே வாழ்ந்து நமக்கு விருப்பமான ஒன்றை தேவனிடத்திலே கேட்டு அவரை சோதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். இயேசு சொல்றாரு, வானத்திலிருந்தெல்லாம் உங்களுக்கு அடையாளம் வேண்டாம்ப்பா. பழைய ஏற்பாட்டு காலகட்டங்கள்ல வாழ்ந்த தீர்க்க தரிசிகள்ல ஒருவராயிருந்த யோனா தீர்க்க தரிசியோட அடையாளமே போதுங்கிறாரு, வேற எதுவும் இல்லைங்கிறாரு. யோனா தீர்க்கதரிசியினுடைய அடையாளத்தை அது இன்னதென்று ஆராயாம வாழ்ந்தவங்க, வேதத்தை சத்தியத்தை அறியாதவங்க, இயேசுவ தேவனிடத்தில் வந்தவர் என்று அறிய முடியாதவங்க சோதித்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. சோதித்து அவர்கள் குற்றவாளியாக தான் இருந்திருக்கிறாங்க. இது ஒரு சம்பவம். இயேசுவை சோதிப்பது போல நாம் பிதாவையும் சோதிக்க கூடாது. இயேசுவை சோதிப்பது போல நாம் பரிசுத்த ஆவியானவரையும் சோதிக்க கூடாது.
தேவனிடத்திலிருந்து எனக்கு அனுப்பப்படுகிற, தேவனிடத்திலிருந்து வருகிற எந்த ஒரு காரியத்தையும் நான் சோதிக்கிற விருப்பமோ வார்த்தையோ செயலோ என்னிடத்திலிருந்து வெளிப்படக்கூடாது என்பதை நான் அறிய வேண்டும். எந்த அளவுக்கு உங்களுக்கு விளங்குதுன்னு எனக்கு தெரியல. கவனமா கேட்கணும், வேத வசனங்களை விளங்கி கொள்ளணும். ஒருபோதும் தேவ ஜனம் தேவனை எந்த ஒரு காரியத்திலும் சோதிக்க கூடாது. அது பொல்லாங்கு, அது குற்றம். அதனை அறியாத இஸ்ரவேலரை போல, அதனை அறியாத உலக மக்களை போல நீங்களும் நானும் அவருடைய சபைக்குள்ளே வாழக்கூடாது என்பதை அறிய வேண்டும். இப்ப அடுத்த வசனத்துக்குள்ள போறோம். மத்தேயு 19:3 இந்த வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று, அதாவது இயேசுவை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்தரத்தினாலாகிலும் தள்ளி விடுவது நியாயமா என்று கேட்டான். முந்தின வசனத்திலையும் கேட்டார்கள்னு வந்துச்சு. ஒரு பக்கம் பரிசேயரும் இன்னொரு பக்கம் சதுசேயரும் கேட்டார்கள். 2 கூட்டம். இந்த சம்பவத்துல பரிசேயர் இயேசுவின் இடத்துல வந்து அவரை சோதிக்க வேண்டும் என்று குடும்ப சம்பந்தமா, புருஷன் மனைவி சம்பந்தமான காரியத்தை சொல்லி, டிவோர்ஸ் ஆகுறது நியாயமா, டிவோர்ஸ் பண்றது நியாயமான்னு சொல்லி கேட்கிறாங்க. நீங்க அதுக்கு கீழே உள்ள வசனங்கள் எல்லாம் வீடுகளில் போய் படிச்சு பாருங்க. தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் அப்படின்னு தெளிவா சொல்றார். இயேசு சொன்ன உடனே அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்புறம் மோசே தள்ளுதல் சீட்டை கொடுத்து தள்ளி விடலான்னு எழுதி இருக்கிறாருன்னு மறுபடியும் சோதிச்சு கேட்கிறாங்க. அதுக்கும் தெளிவா ஒரு பதில் சொல்றார். உங்க இருதயம் கடினமா இருந்துச்சுன்னா இப்படியெல்லாம் நீங்க தள்ளி விடுவீங்க. உங்களை காரணம் காட்டி தான், உங்க மனநிலையை வச்சுதான் மோசே இப்படி எழுதி கொடுத்தாரே ஒழிய ஆதி முதலா இப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்லி இயேசு தெளிவா பதில் சொல்றார். தள்ளிவிடக்கூடாது என்பதுதான் சத்தியம். ஆனால் தள்ளி விடுவதற்கு ஒரு முகாந்தரத்தை கண்டுபிடிச்சு தள்ளி விட்டுட்டு அதை நியாயம்னு மனசுல நினைச்சுக்கிட்டு அதையே வாயின் வார்த்தையில வெளிப்படுத்தக்கூடிய அளவிற்கு தேவனுடைய நியாயத்தை சுய நியாயமா வெளிப்படுத்தி பேசுறாங்க, கேட்கிறாங்க. கவனமா கேளுங்க. வேதத்துல எதெல்லாம் நியாயம்னு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது அந்த நியாயத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற வேண்டுமே ஒழிய அந்த நியாயத்துக்கு எதிரா சுயமா ஒரு நியாயத்தை மனதில் வச்சுக்கிட்டு அதை தேவனிடத்துல கேட்டு நான் செய்யறதெல்லாம் நியாயம்தாங்கிற மாதிரி எல்லாம் நிரூபித்து நடக்க முயற்சி செய்வது தெய்வத்தையே சோதிப்பதற்கு சமமானது. எப்படியாவது தள்ளிவிடலாம், தள்ளிவிடுறது ஒன்றும் தப்பு இல்லை, மோசையே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி இவங்க இயேசுவை சோதிச்சு அவர் என்ன சொல்ல போறாரு, மோசே சொன்னதை அப்படியே ஆமோதிச்சு சொல்ல போறாரா இல்ல வேற ஏதாவது சொல்ல போறாரான்னு சொல்லி அவரை சோதிக்கிறாங்க. இது குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஒரு சோதிக்கிற காரியம். குடும்ப வாழ்க்கையில கணவனா மனைவியா இணைச்சு குடும்ப வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாரு. எத்தனையோ பிரச்சனை வரும், எத்தனையோ குழப்பம் வரும், எத்தனையோ போராட்டம் வரும் குடும்ப வாழ்க்கையில. உடனே நீ என்ன பண்ற, தேவனை சோதிக்கும்படியான ஒரு நியாயத்தை கண்டுபிடிக்கிறியா, தேவனை சோதிக்கும்படியாக ஒரு நியாயத்தை பேசுகிறியா, தேவனை சோதிக்கும்படியாக ஒரு நியாயத்தை வெளிப்படுத்தி உன்னுடைய வாழ்க்கையை பிரிவு என்று நடத்த விருப்பம் கொண்டு காணப்படுகிறாயா? எல்லாம் தேவனை சோதிக்கிற காரியம். பிரிக்க கூடாதுன்னா பிரிக்க கூடாதுதான். இதுக்கு மேல அதுக்காக நீ எடுக்கிற எந்த ஒரு முயற்சியா இருந்தாலும் அது தெய்வத்தை சோதிக்கிறதற்கு ஏதுவான. குடும்ப வாழ்க்கையில தெய்வத்தை சோதித்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமாங்கிறத கண்டுபிடிக்கணும். அடுத்த சம்பவம் மத்தேயு 22:35. அவர்களில் நியாய சாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி, நியாய சாஸ்திரியில ஒருத்தன் இயேசுவை சோதிக்கும்படி வர்றான். முதல் வசனத்துல பரிசேயரும் வேதபாரகரும், இரண்டாவது ஒரு சம்பவத்துல பரிசேயரை பற்றி எழுதியிருந்தது. மூன்றாவது ஒரு சம்பவத்துல நியாய சாஸ்திரியை குறித்து எழுதி இருக்கிறது. நியாய சாஸ்திரி ஒருவன் இயேசுவை சோதிக்கும்படி வர்றானா. பிதாவை சோதிக்கிறது தனி காரியம் இருக்கு, இயேசுவை சோதிப்பது தனி விஷயம் இருக்கு.
பரிசுத்த ஆவியானவரை சோதிப்பது தனி காரியம் இருக்கிறது. அதில் இன்னும் ஆழமான ரகசியங்கள். இன்றைக்கு நாம தேவனை சோதிக்கிறதுல இயேசுவை எப்படி தேவ ஜனங்கள் சோதித்தார்கள் என்று நாம் அறிந்து கொள்ளும்படியா 3 சம்பவங்களை எடுத்திருக்கிறோம். அதுல இந்த 3வது சம்பவத்துல நியாய சாஸ்திரியில ஒருத்தன் என்ன பண்றான் அப்படின்னா, இயேசுவை சோதிக்கும்படி வந்துட்டு மத்தேயு 22:36 வாசிக்கிறேன், கவனிங்க. போதகரே, நியாய பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். எல்லாம் கேட்டார்கள். கேட்டான். எல்லா வார்த்தையில சோதிக்கிற காரியம் வெளிப்படுவதை நம்ம இந்த சம்பவங்கள்ல பார்க்கணும். கேட்கறது என்னமோ நல்ல விஷயம் போல தெரியுது. நியாய பிரமாணத்துல எந்த கற்பனை பிரதானமானதுன்னு கேட்கிறான். இயேசு எப்படி பதில் சொல்றாருன்னா, ரொம்ப ஞானமா பதில் சொல்றார். உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல முழு இருதயத்தோட அன்பு கூற வேண்டியதுதான் பா அப்படிங்கிறார். அதுக்கு ஒப்பா இன்னொரு காரியம் இருக்குப்பான்னு சொல்லிட்டு, நீ உன்னிடத்துல அன்பு கூறுறது மாதிரி பிறனிடத்துல அன்பு கூற வேண்டிய காரியம்னு அடுத்து சொல்றார். அன்பு கூறுகிறத குறிச்சு ரொம்ப தெளிவா பேசுறார். எல்லாருக்குமே அவர் பதில் கொடுக்கிறார். ஆனால் எல்லாருமே அவரை நல்ல மனதோடு சோதிக்கல, நல்ல எண்ணத்தோடு சோதிக்கல, நல்ல வார்த்தைகளோடு சோதிக்கல. என்னமோ எல்லா கற்பனைகளையும் அப்படியே கடைபிடிச்சு 100க்கு 100 உண்மையா இருக்கிற மாதிரி இதுல எந்த கற்பனை பிரதானமானதுன்னு சொல்லி தான் கேள்விய சோதிக்கும்படி கேட்கிறான். நிச்சயமா இயேசு சொன்ன மாதிரி அவன் அவ்வளவு உண்மையா முழு இருதயத்தோடும் தெய்வத்தை அன்பு இருந்திருப்பான்னு சொல்ல முடியாது. நாம அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய சத்தியத்தை முழுமையா நம்முடைய வாழ்க்கையில கைகொண்டு ஒண்ணும் வாழ்ற மாதிரி தெரியல. ஆனா ஆண்டவர்கிட்ட மட்டும், ஆண்டவரே எனக்கு நீ ஒரு வேலையை கொடுத்துட்டீன்னா, எனக்கு நீ ஒரு நல்ல காரியத்தை செஞ்சு வச்சுட்டீன்னா, எனக்கு நீ இப்படி ஒண்ணு நிறைவேற்றி கொடுத்துட்டீன்னா நான் உன்னை தெய்வம்னு ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எத்தனை காரியத்தில் அவரை சோதிக்கிறோம். நான் ஞானஸ்தானம் எடுத்து இத்தனை வருஷம் ஆச்சு இல்ல, இதுவரை உன்னை நான் ஏதாவது கேட்டிருக்கிறேனா தெய்வத்துக்கிட்டே? இப்ப நான் கேட்கிறேன், எனக்கு இந்த காரியத்தை மட்டும் நீ செஞ்சுட்ட அப்படின்னா நீதான் தெய்வம்னு உன்னை விசுவாசிக்கிறேன். அப்ப இவ்வளவு நாள் நீ என்ன பண்ண? எனக்கு மட்டும் 25 வருஷமா கிடைக்காத ப்ரமோஷன் கிடைச்சிருட்டோம், நீதான் தெய்வம்னு ஒத்துக்கிறேன். இவ்வளவு நாள் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்த? துணையோ வசனங்களை என் வாழ்க்கையில நிறைவேற்றிட்டேன், நீ மட்டும் என் வாழ்க்கையில இதை செய்ய, இனிமே நான் பைபிள் எடுக்கிறேன், இனிமே நான் வேதத்தின்படி நடக்கிறேன், என்ன பெருசா உண்மையா வாழ்ந்துட்டோம், இப்ப எனக்கு செய்ய, இப்ப நான் எதிர்பார்க்கிறத செய்ய. கடவுள்கிட்டே, தெய்வத்துக்கிட்டே, ஆண்டவர்கிட்டே கேட்கிறது. நம்முடைய இருதயத்தின் எண்ணம் எப்படி இருக்கிறது? நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நம்முடைய சரீரத்தின் கிரியைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? தெய்வத்தையே கேள்வி கேட்கிற அளவுக்கு இருக்கா? தெய்வத்துக்கிட்டேயே சுய விருப்பத்தை வெளிப்படுத்தக்கூடிய அளவிற்கு இருக்கிறதா? தெய்வம் செஞ்சா நான் அவருக்காக வாழ்றேங்கிற அளவுக்கு நம்முடைய நடத்தைகள் இருக்கிறதா? அதாவது அவரை பொல்லாங்கினாலே சோதிக்கக்கூடியதாக காணப்படுகிறதா? யோசிக்கணும். நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோங்கிறத கண்டுபிடிக்கணும். தயவு செய்து இஸ்ரவேலர் 40 வருஷ காலமா தேவன் செய்த அந்த சாப தண்டனையை பெற்ற அந்த கிரியைகளை கண்டவர்களைப் போல நாம் நம்முடைய நாட்களிலே சபைக்குள்ளே வாழ்ந்து விடக்கூடாது. பிதாவை சோதிக்க கூடாது, இயேசுவை சோதிக்க கூடாது, பரிசுத்த ஆவியானவரை சோதிக்க கூடாது. பிதா உன் தேவை இன்னதென்று அறிந்திருக்கிறார். நாளைய தினத்துக்காக கவலைப்படாதிருங்கள். உண்ணவும் உடுக்கவும் போதும் என்கிற மனதோட வாழ வேண்டும். தெய்வம் நமக்கெல்லாம் மிஞ்சி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். நம்முடைய தேவைகளுக்கெல்லாம் அதிகமா தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். இதுக்கெல்லாம் நம்ம பாத்திரம் இல்லை. ஆனா கொடுக்கிற தெய்வத்தை அவர் பாத்திரமா, அவரால் முடியுமா, அவரால் அதை செய்ய முடியுமா, அவர் உண்மை உள்ளவரா, அவர் பெரியவரா, அவர் மகிமை உள்ளவரா, அவர் ரகசியமானவரா, அவர் எப்படிப்பட்டவரு, அவரை சோதிக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய இருதய தரம் தாழ்ந்து போய் கிடக்கிறது. சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க, சங்கீதம் 73:13, நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றம் இல்லாமையிலே என் கைகளை கழுவினே. தன்னுடைய ஆத்துமால, ஆவியில, சரீரத்துல உண்டான அக்கிரமங்களை, மீறுதல்களை, பாவங்களை கண்டுபிடிச்சு
கல்வாரி வெண்கல தொட்டியில கழுவி சுத்தம் பண்ணிக்கிட்டான். நீங்களும் நானும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, பொது வேலை ஊழிய வாழ்க்கையில என்ன மாதிரியான காரணங்களால, காரியங்களால நம்முடைய தெய்வத்தை சோதித்து வாழ்ந்திருக்கிறோங்கிறத அவர் நமக்கு வெளிப்படுத்தணும்னு சொல்லி எல்லாரும் கல்வாரி வெண்கல தொட்டி அண்டையிலே எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்கணும். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து, என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள் என்று எழுதி இருக்கிறது. யூத ஜனங்களுக்கு, எபிரேய ஆக்கியோன் முற்காலங்கள்ல பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில் இஸ்ரவேலர் தெய்வத்தை சோதித்ததாக எழுதியிருக்கிறார். நீங்கள் அந்த மாதிரி எல்லாம் இருந்திட வேண்டாம்னு சொல்லி எச்சரித்து எழுதியிருக்கிறார். புதிய ஏற்பாட்டு தேவ ஜனமே, சத்தியமாக்க சபையே, சிறு பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, சகோதரிமார்களே, சகோதரர்மார்களே, நாமும் நம்முடைய தெய்வமாகிய பிதாவ, குமாரன் இயேசுவ, பரிசுத்த ஆவியானவரை எந்த ஒரு காரியத்திலே ஆகிலும், நாம் ஏதோ ஒரு காரணத்தை வைத்தாகிலும் அவரை சோதிக்கக்கூடியவர்களாக காணப்படுகிறோமா? ஒரு நியாய சாஸ்திரி தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எந்த கற்பனை பிரதானமானதுன்னு சொல்லி இயேசு கிட்ட போய் கேட்கிறான். என்னமோ எல்லா வசனங்களையும் தன்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றி உண்மையா இருந்தது போல நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தேவன் நமக்கு வெளிப்படுத்தின சத்தியங்கள்ல எல்லா சத்தியத்தையும் உண்மையா நிறைவேற்றி வாழக்கூடியவர்களா இருக்கிறோமா? அப்படி இல்லாம இன்னும் நான் எதை பிரதானமா கண்டுபிடிச்சு அதை நிறைவேற்றணும்னு என்னமோ உண்மையா இருக்கிற மாதிரி தெய்வத்தை சோதிக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறோமா? எத்தனையோ வசனங்களை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றாம தான் இருக்கிறோம். ஆனா எல்லாத்தையும் நிறைவேற்றிட்ட மாதிரி ஷார்ட்கட்ல எது பிரதானமானதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை செஞ்சுட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி தெய்வத்தையே சோதிக்கிற அளவிற்கு நாம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நடத்தி கொண்டு வருகிறோமா? இருக்கிறதுலே பெரிய கடினமான காரியம் அன்பு கூறுவதுதான். உண்மையை சொல்ல போனா இதை நம்ம வாழ்க்கையில இதுவரைக்கும் செய்யாம தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆனா எல்லாத்தையும் செஞ்சுட்டோம், இன்னும் என்ன செய்ய இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான மனநிலையில தான் அவரை சோதிக்கும்படியாதான் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். குடும்ப வாழ்க்கை எத்தனை சமயத்துல மனைவியை தள்ளிவிடலாம் நினைச்சிருக்கிறோம், கணவனை தள்ளிவிடலாம் நினைச்சிருக்கிறோம், இந்த குடும்ப வாழ்க்கையை வேண்டான்னு வெறுத்து இருக்கிறோம். தேவன் இணைத்து வைத்ததை பிரிந்து போகிறோம்னு சொல்லி எத்தனை முறை யோசிச்சிருக்கிறோம். குடும்ப வாழ்க்கையில தெய்வத்தை சோதித்து வாழ்ந்திருக்கிறோமா? தெய்வம் சொன்னா சொன்னதுதான், தெய்வம் எழுதுனா எழுதினதுதான், தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற சத்தியம்னா சத்தியம்தான், அதற்கு மாறா விருப்பம் கொண்டு இருக்கிறோமா? குடும்ப வாழ்க்கையில் அவரை சோதித்து வாழ்ந்திருக்கிறோமா? அக்கிரம சிந்தைக்கும் மீறுதலான வார்த்தைகளுக்கும் பாவமான கிரியைகளுக்கும் சோதிக்கும்படி இடம் கொடுத்து வாழ்க்கையை நடத்தி இருக்கிறோமா? பொது வாழ்க்கையில எனக்காக வந்த இயேசு கிறிஸ்து, எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை மையமாக கொண்டு பரிசுத்த ஆவியாருடைய துணையோட பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி என்னுடைய பொது வாழ்க்கையை நடத்தணுமே. இன்னும் என் வாழ்க்கையில தேவன் பெரிய அடையாளத்தை காமிக்கல, நான் இன்னும் எப்படி முன்னேறி செல்வது, இன்னும் என் வாழ்க்கை எப்படி சத்தியத்துக்காக நடத்துவது, இதுவரை வாழ்ந்தது போதும் இனிமே வாழணுமா? அப்படி வாழணும்னா தெய்வம் எனக்கு என்னதை காமிக்க போறீங்க? சந்தேகத்தோட பொது வாழ்க்கையை நடத்துவதற்கு அவரிடத்துல கேள்வி கேட்கக்கூடிய நிலையில காணப்படுகிறோமா? தனிப்பட்ட வாழ்க்கையில அவரை சோதிச்சிருக்கிறோமா? குடும்பமா சோதிச்சிருக்கிறோமா? குடும்ப வாழ்க்கையில சோதிச்சிருக்கிறோமா? பொது வாழ்க்கையில ஊழிய வாழ்க்கையில அவரை சோதித்து ஏன் இந்த வேலை செய்யணும், ஏன் இந்த ஊழியம் செய்யணும், ஏற்காக நம்ம வாழணும், இப்படி எல்லாம் எண்ணங்களும் வார்த்தைகளும் கிரியைகளும் நமக்குள்ள வந்திருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு நம்ம மனம் திரும்பணும். பிதாவே உம்மை சோதிப்பது, இயேசுவே உம்மை சோதிப்பது, பரிசுத்த ஆவியானவரே உம்மை சோதிப்பது. நான் ரட்சிக்கப்பட்டதெல்லாம் உண்மையா? நான் மீட்கப்பட்டதெல்லாம் உண்மையா? நான் விடுவிக்கப்பட்டதெல்லாம் உண்மையா? நான் மீட்கப்பட்டது உண்மை அப்படின்னா எனக்கு அதுக்கு ஒரு அடையாளத்தை காட்டும். எப்படி எப்படி எல்லாமோ சந்தேகத்தை வைத்துக் கொண்டு தெய்வத்தை சோதித்து வந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் குற்றம்னு சொல்லி என்ன உணர்த்துன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் கேட்கணும். கேட்ட சுத்திகரிப்பின் செய்தியின் அடிப்படையில நாம மனம் திரும்ப வேண்டியது அவசியம் என்பதை இந்த வேலையிலே உணர வேண்டும். என்ன உணர்த்துன்னு சொல்லி கேட்கணும், யாரும் சும்மா நிக்க கூடாது. நான் ஏதாவது ஒரு காரியத்துல உண்மை சோதித்து இருக்கிறேன் ஆண்டவரை, என்ன உணர்த்துங்க ஆண்டவரை, அதெல்லாம் அக்கிரமம், அதெல்லாம் மீறல், எல்லாம் பாவம்னு சொல்லி என்ன உணர்த்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கணும். அது மாத்திரமல்ல, கடந்த ஒரு வார காலமா நம்முடைய வாழ்க்கையை நடத்தி இருக்கிறோம். கண்கள்ல இச்சைகள் வந்துச்சா? வாயில ஜீவனத்தின் பெருமை வந்துச்சா?
உடம்புல மாம்சத்தின் இச்சைகள் வெளிப்பட்டதா? இச்சைகளுக்காக நம்ம மனம் திரும்பணும். என்னை உணர்த்தும் தெய்வமேன்னு கேட்கணும். எத்தனையோ பேரை பத்தி நினைச்சிருக்கிறோம், எத்தனையோ பேருகிட்ட பேசி இருக்கிறோம், எத்தனையோ பேருகிட்ட வாழ்ந்திருக்கிறோம், நடந்திருக்கிறோம். அக்கிரம சிந்தைகள் வந்துச்சா? மீறுதலான வார்த்தைகள் வெளிப்பட்டதா? பாவமான கிரியைகள் உண்டானதா? என்னை வெளிப்படுத்தும், என்னை உணர்த்தும், என் குறைகளை குற்றங்களை என்னுடைய அடிமைத்தனத்தை எனக்கு உணர்த்த தெய்வமேன்னு சொல்லி எல்லாரும் கேட்கணும். பொல்லாங்கான நினைவுகள், மோசம் போகும் இச்சைகளுக்கு இழுக்கப்பட்டதான காரியங்கள், இருதய கடினம், சோதிக்கிற காரியம், வீம்பு, வைராக்கியம், புத்தியினம், அறியாமை, உணராமை, சத்தியத்தில் நடக்காத காரியங்கள். கடந்த ஒரு வார காலங்கள்ல தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, பொது வாழ்க்கையில என்னெல்லாம் உண்டாச்சு என்ன உணர்த்துன்னு சொல்லி கேட்கணும். அப்படி கேட்கறது மட்டும் இல்ல, அப்படி தெய்வம் நம்ம இருதயங்கள்ல நம்முடைய குறைகளை குற்றங்களை உணர்த்தும் போது அதை மௌனமா அறிக்கை பண்ணணும். அப்படி உணர்ந்து அறிக்கை பண்ணுவோமா? உங்களோடு கூட நானும். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று எழுதி இருக்கிறதே. கல்வாரி வெண்கல தொட்டி அண்டையிலே வந்து குற்றங்களை எல்லாம் உணர்ந்து அறிக்கை செய்திருக்கிறோம்னா அவைகளை விட்டு இரக்கம் பெற, கல்வாரியிலே இயேசு நமக்காக வார்த்தை ஜீவனால் கழுவப்பட நம்மை ஒப்பு கொடுக்கலாமா? ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்காகவும் செபிக்க இருக்கிற சத்திய தோப்பன், சத்திய குமாரன் இயேசுவின் நாமத்தில், சத்திய ஆவியானவரின் துணையோடு எங்கள் குற்றங்களை உணர்ந்து அறிக்கை செய்து கழுவப்பட ஒப்பு கொடுத்திருக்கிறோம். கல்வாரி சிலுவையிலே எங்களுடைய குற்றங்களை ஏற்றி எங்களுக்காக பலியாகி ஜீவனை கொடுத்த இயேசுவின் நாமத்தினால எங்களை மன்னிக்கும்படி செபிக்கிறோம். கல்வாரி சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக எங்களுக்காக கொடுத்த வார்த்தை, குற்றமற்ற மாசற்ற விலையேற பெற்ற ஜீவ ஆவி இரத்தம் ஜலத்தினால கழுவும் ஆண்டவர. எபேசியர் 5:26, 1 கொரிந்தியர் 6:11, 1 யோவான் 1:7 எங்களை சத்திய வசனத்தினால் சுத்தமாக்கும்படி செபிக்கிறோம். துதிகன மகிமையாவற்றை நமக்கு கொடுக்கிறோம். சத்திய இயேசுவின் நாமத்தில் சத்திய ஆவியானவரின் துணையோடு செபிக்கிறோம். சத்தியமுள்ள பிதாவே, ஆமென், ஆமென்.